ஸ்டாஃப் ரூம்லேருந்து எல்லா ரூமும் போய் பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை அந்த சாரோட கிளாஸில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் போய் பார்க்குறான். ஆஃபீஸ் ரூமில் இருந்தா அவன் எல்லா இடத்தையும் போய் தேடி பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை போயிட்டானோ நம்ம தான் வீணாக குழம்பிகிட்ருக்கோமோ. சரி போயிட்டுருப்பான். எதுக்கோ கிளாஸ் ரூமை போய் செக் பண்ணுறோமா, போகிறது தான் போகிறேன், அதே வழி தானே, செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி இப்படி போயிடலாம். அவனும் கிளாஸ் ரூம் கிட்டே போகிறான். போகும்போதே மாதிரி சத்தமாக இருக்குது. என்ன நடக்குதுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது, யார் உள்ள இருக்கிறது? அவன் கையை வச்சு டோரை பில் பண்ண பார்க்குறான். பட் ஆப்போசிட்டில் லாக் பண்ணியிருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது, சத்தம் வர கேட்குது, யார் உள்ளே இருக்கிறது? அவன் பொறுமையாக அவனை காதை எடுத்துகிட்டு போய் டோர்கிட்ட வச்சு கேட்குறான். இல்லை வேற யாரும் இல்லை, ஜெகே வந்துட்டேன் தான். கிட்ட வராத, வருவேன், கிஸ் பண்ணாத, பண்ணுவேன், சொன்னா கேளு, கேட்க மாட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, பண்ணாத, ஆவே போய் தள்ளி போடா, வரேன், போடா, போகவா? ஜாக்சன் அதை கேட்டதும் அவனால் மனசே உடஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட வாயில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டான். இருந்தாலும் இதை வச்சும் டிசைட் பண்ணாத ஜாக்சன். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ணணும், புரியுதா? மேபி அது வேறு யாருன்னா கூட இருக்கலாம்ல, நம்ம டீமாக இருக்க சான்ஸே இல்லை. ப்ளீஸ்டா, அவன் எதையும் நம்மக்கிட்டேருந்து மறைக்கவும் மாட்டான், உங்ககிட்டேருந்து கண்டிப்பாக அதை மறைக்கவும் மாட்டான். அதனால் வெயிட் பண்ண, யார் வராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் போகலாம், புரியுதா? வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். யாரும் வந்த மாதிரியே தெரியல. ஜாக்சன் அதுவும் கற்பனையாக இருக்கும், வேறு யாருனா தான் இருந்திருப்பாங்க, வேறு யாருனா தான் இருக்கும் ஜாக்கே, புரியுதா? வேறு யாருனா தான் இருக்கும், நீ நினைக்கிறதெல்லாம் இருக்காது. அவன் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பார்த்துருப்பான். பார்த்தாங்க டேவும் ஜெகேவும் தான் போகிறாங்க. ஜெகேயோட பைக்கில் ஏறி போகிறத ஜாக்சன் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வீட்டுக்கு போகணுன்னு செம்மையாக அழுகுறான். அவன் செம்மையாக கதறான். ஜாக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த விஷயத்தையும் மறைக்கவும் மாட்டான். பட் இப்போ ஃப்ரெண்டு நம்மக்கிட்டேருந்து மறைச்சிட்டானேன்ற ஒரு இதுவும் இருக்குது. இன்னொன்று வேறு எதுக்காகவும் அழுகுறான், செம்மையாக அழுகுறான். இந்த விஷயத்தை பண்ண நம்மக்கிட்ட சொல்லுவான். என்ன இப்படி பண்ண, அவ்வளோ சொன்னல, படித்து சொன்னல, வேணான்னுட்டு வேணான்னு சொல்லியும் என்ன இப்படி பண்ண காட்டி கேட்டிருப்பேன். இல்லைன்னு சொன்னல, கேட்கும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை நீடா, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டேடா என்கிட்ட இருந்து. அவனை ஃப்ரெண்டாக தானே பார்த்துன்ட்டே என்ன இப்படி பண்ண, நான் விஷயத்த சொன்னா நீ உடஞ்சிருவேடா, என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டல. அப்போ நீ அவ்வளோ சொல்லியும் கேட்கல. அத்தினி தாட்டி கேட்டிருப்பேன் உங்ககிட்ட, இதெல்லாம் இருக்கான்ட்டு. இல்லைன்னு என்கிட்ட மறைச்சிட்டான். இப்போ நான் தானே ஃப்ரெண்டாக பார்த்தேன் போல், நீ என்னை பார்க்கலையா? எனக்கு தெரியல. இப்போ என்கிட்ட மறைச்சிட்டேனே, தினி தாட்டி கேட்டிருப்பேன். ஒரு வாட்டி சொன்னியா? இப்போ நானாக வந்து பார்க்கோ, இல்லைன்னா இது கூட இல்லைல்ல, பழப்பொழி மனசு அவன் இல்லைன்னுச்சு ஒத்துக்குச்சாங்கண்ணா. தேவைதான், எனக்கு இது தேவைதான். ஓகே 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 ஜாக்க, விடு பார்த்துக்கலாம் விடுடா. நீ எப்பறம் இந்த விஷயத்த தாங்குவேன்? அது உங்ககிட்ட சொன்னா உடஞ்சிருமே. ஃப்ரெண்டாக போயிட்டேன்று ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்ன பண்ணுறது, அப்படியே போய் தொலைன்ட்டு என்னால் விட முடியல. ஃப்ரெண்டாக இருக்கியே அந்த ஒரு காரணத்துக்காக தான். சிங்கமாக திட்டம் போல இருக்கு, ஆனால் என்னால் திட்ட முடியல. இவ்வளோ கேட்டேன், எவ்வளோ தாட்டி கேட்டிருப்பேன், ஒரு தாட்டியாவது வாயை திறந்தியா? இல்லை ப்ராமிஸ்லாம் பண்ணிவிட பெருசா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். டே ஜாக்சன் என்ன பண்ணுறான் இந்த பையன்? ஏதோ சத்தம் வேலை கேட்டுருக்கு. டேய் ஜாக்கே என்னம்மா, என்னடா பண்ணுற உள்ள? எதையோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளாஸ் தெரியாமல் உடஞ்சிருச்சு. என்னது, கிளாஸ் பீஸ் உடஞ்சிருச்சுமா? சரி கை வைக்காத, நான் வந்து இல்லை நானே க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டேன். க்ளீன் பண்ணிட்டியா? கையில் எதுனா குத்தலை? சரி ஓகேடா, சாப்பிடுவா கீழே, எனக்கு பசிக்கல. என்ன நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கு கீழே வந்து சாப்பிட்றா.
எனக்கு பசிக்கலம்மா, போம்மா. எனக்கு ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட்டில் நிறைய இருக்கு. நான் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் போட்டு, நீ கிளம்பு. அப்புறம் சாப்பிட்ணும், கண்டிப்பாக சாப்பிட்றேன். சாப்பிடல உனக்கு காலையில் உனக்கு அதே தான் வைப்பேன். சரிம்மா. என்னாச்சு இந்த பையனுக்கு? எப்பயும் ஓப்பன் பண்ணிட்டு எதாவது கற்றுவான், ஒன்றுமே பேசாமல் இருக்கான். சரி, எதனா இதுவாக இருக்கும். எக்ஸாம் வர வரப்போதுலாம் அந்த டென்ஷனில் இருப்பேன். ஆனால் நெக்ஸ்ட் டே ஆகுது, ரொம்ப நேரம் ஆகியும் ஜாக்கியிலே வரல. ஜாக் அங்கே அம்மா மேலே போயிட்டேன். ஜாக், டே ஓப்பன் பண்ணுறா. என்ன பண்ணுங்கிற அந்த பையன் என்கிட்ட கத்தினால வேலைக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதான். டே ஜாக்கு, என்னடா பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? பெட்ஷீட் இப்போ தூங்கிட்டு இருப்பேன். ஏடியா ஜாக்கு, ஏஞ்சுக்கடா. ஜாக், என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது? டே, என்னாச்சு இந்த பையனுக்கு? ஐயோ, என்ன கொதிக்குது இவனுக்கு? சரி போய் தெர்மாமீட்டர் எடுத்துட்டு புனிந்துட்டு அவங்க அம்மா கீழே போகிறாங்க. ஜாக் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல வேலை போயிட்டாங்க. ஐஸ் பேக் இருக்கு. ஐஸ் பேக்கில் அந்த ஹீட் பேக் கொடுப்பாங்களா, ஸ்டொமக் பெயின்க்கெலாம் அந்த ஹீட் பேக், அதை வச்சு தலையில் வச்சுருப்பான். ஸோ அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லைன்னு இன்றைக்கி எனக்கு காலேஜ் போன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நான் லீவ் போகிறேன்னு விட்டுருக்க மாட்டாங்க. இது ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டான். அவங்க அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சரி ஓகே காலேஜ் லீவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மேலே வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடான்னு இருப்பாங்க. இவன் தான் இல்லை என்னால் முடியலன்னு சொல்லி லீவ் போட்டு வச்சுருப்பான். ஸோ அவங்களும் லீவ் போட்டுக்கோன்னு விட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரில, அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட எதனா தோணுன்னு பேசுவான். ஃபீவர் இருந்தாலும் அப்படி இருக்கான்றது கூட விட்டுடலாம். பட் கொஞ்ச நேரம் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃபீவர்லாம் போய் கூட அவன் அப்படியே தான் இருக்கான். எதையோ பறிக்குத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜாக், என்னம்மா எதுனா நடந்ததானே? என்ன சொல்கிற? புரியல. இல்லைடா, ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன், ரூம்லேயே இருக்க. சாப்பாடு கூட நீ சாப்பிடல. சரி ஓகே உடம்பு சரியில்லைனா கூட இப்போல்லாம் இருக்க மாட்டியே நீ. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகுது. அதான் வேறு ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. இன்னும் துரத்துற? போமா, போகிறேன்டா. இவன்கிட்ட வந்து கேட்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? எங்கள் காலேஜில் பார்த்தா டேவும் ரிச்சடும் ஏன்டா இன்றைக்கி அவன் வரல? எனக்கு தெரிலடா பிச்சை. மேபி எதுக்கு அவன் லீவ் போட்டிருப்பான்? இப்போ தான் மேபின்னு தெரிலன்றே. அவன் வீட்டு வழியாக தானே வர, கேட்க வேண்டியது தானே. அவன் வந்துட்டுருப்பான்னு நினச்சேன், பார்த்தா அவன் வரவே இல்லை. எதுக்கு வரலையா இருக்கும்? எனக்கு தெரில, வேணா ஃபோன் பண்ணி கேளுன்ற. கேள்றா இருடா கேட்குறேன். அவனும் ஃபோன் போடுறான், ஃபோன் போவே இல்லை. என்னன்னே தெரில, ரிங்க போல். ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு போய் நான் பார்த்து வந்துடுவான். நாளைக்கு வீடு பார்த்துக்கலாம். சரி ஓகே, நான் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது என்னன்னு கேட்குறேன். கேட்டு எதுவும் வந்தாலும் சொல்லுடா மச்சான்ட்டே. சொல்கிறா? சரி, இதெல்லாம் விடு. நெக்ஸ்ட்டு ஆளோட கிளாஸ் தான். சைட் அடிக்க வசதியாக இருக்கும். என்னது? இல்லைப்பா, உனக்கு சைட் அடிக்க வசதியாக இருக்கும்னு சொன்னேன்டாட்டே, வேறு ஒன்று. அது வாய் உடச்சிருவேன். அப்புறம் பார்க்கறதுக்கு கண்ணு இல்லாத அளவுக்கு நோண்டி விட்டுருவேன். இவ்வளோதான் நீ பண்ணணும் அவசியமே இல்லை. உன் ஆளை நீ பார்த்துக்கோ, எனக்குன்னா வந்தது அது. புரியுதா? அவர் யார் உனக்கு? அண்ணா, ஜிகே அண்ணா. அது புரியுதா? ஆனால் போனவன் ஏன் தான் எனக்கு சொல்லணும்? ஐயோ, என்ன சொல்லணும்? என்னங்க முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லையே. அவங்களோட பீரியடும் இப்படி தான் போய் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் ஜாக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வெளில வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ ஜாக் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு உள்ளே போட்டே அவங்கள தான் இருக்கான். போ, எங்கே நின்றுட்டுருக்கா? இல்லை ஆண்டி, ஏன் இன்னைக்கு அவன் லீவு? அதுவாப்பா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் லீவ் போட்டான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே ஆண்டி. எங்கே ஆண்டி இருக்கான்? அவன் மேலே தான் இருப்பான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவன் என்ன பண்ணான்னு பார்த்துட்டு வரேண்ணா. இல்லை ஆண்டி, நான் போய் இல்லைப்பா, அவன் என்னன்னு தெரில, தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் எதுவோ பார்த்துட்டு வரேன், நீ கொண்டா இங்கே இரு, இந்தா டீ குடிச்சிட்டு இரு. சரிங்க ஆண்டி. ஜாக், டே ஜாக், என்கிட்ட கத்தினாலாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டோரை பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. டே ஜாக், என்னம்மா உன்னை பார்க்க டே வந்திருக்கானா? ஆமாம், டே வந்திருக்கான். அவன்கிட்ட நான் தூங்குறேன்னு சொல்லுங்க. என்னது? நான் தூங்குறேன்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். எதுக்குடா? சொன்னதை மட்டும் செய்யுமா. ஓய் ப்ளீஸ்மா, நான் தூங்குறேன்னு சொல்லுமா அவன்கிட்ட. எதுக்கு சொல்லணும்? பாவம், அவன் வந்திருக்கான்ல, என்ன ஏதுன்னு கேளு. மா, எனக்கு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி பேசிட்டுமா, இப்போதைக்கு எனக்கு அவங்ககிட்ட பேசுவேன், நாளைக்கு காலேஜ் போய் பேசிக்கிறோம். ஜாக், நிறைய தடி சண்டை வந்திருக்குல்ல, நாங்கள் அப்புறம் பேசி தீர்த்துருக்கோம்ல, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அப்புறம் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். நிஜமாக நான் பேசிக்கிறேம்மா. ஓ, இப்போ நான் தூங்குறேன்னு சொல்லு, இல்லை எந்த ஒரு சாக்கு சொல்லு. நான் பேசிக்கிறேம்மா ப்ளீஸ், எங்கள் 2 பேருக்குள்ளே நடுவில் வராத.
சரி நான் போகிறேன். இப்போ என்ன சொல்கிறது? சரி ஓகே எதனா சொல்லுவோம். டே டீ சொல்லுங்க. டே அவன் என்னன்னு தெரில நல்லா தூங்கிட்டு இருக்கான்ப்பா. அவனுக்கு ஃபீவர் நான் சொன்னேன்ல, சொன்னால ரொம்ப டயர்டில் தூங்குது. நீ வேணா போ, நாளைக்கு வாயேன். நாளைக்கு அவன் கண்டிப்பாக காலேஜ் வந்துடுவான்ப்பா. எனக்கு அவன் எழுப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஆண்டி வைக்கல. இல்லைன்னா நான் அவனை பார்த்துட்டு அவன் வேணாப்பா, அவன் ஃபீவர் உனக்கும் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? போயிட்டு வா பார்த்துக்கலாம். ஆண்டி இல்லை பரவாயில்ல டே ப்ளீஸ் போயிட்டு வா. சரி ஓகே ஆண்டி. என்ன இவங்க துரத்தத்தில் குறையா இருக்காங்க. சரி ஓகே நாளைக்கு வருவான்ல, கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. நெக்ஸ்ட் டே ஆகுது. கிளாஸ் ரூமில் ஜாக்கோ என்டர் ஆகுறான். டே ரிச்சோட தான் பேசிட்டு இருந்துருப்பாங்க. ஜாக் வந்தோடனே 2 பேரும் கையாட்டுறாங்க. ஜாக் அதை இதை பற்றியும் கவலைப்படல. டேரெக்டாக வந்து ரிச்சோட சென்டரில் உட்கார சொல்கிறான். நவுந்து போக முடி. எதுக்கு நவுறா? என்ன பண்ணுறான் இவன்? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வந்து உட்காடுறான். இப்போ டே கார்னர், ரிச்சர்ட் சென்டர். ஸோ ஜாக்கும் அனதர் கார்னர் உட்காந்துட்ருக்கான். யார்கிட்டையுமே பேசல, அவன் அமைதியாக இருக்கான். ரிச்சர்ட் அதெல்லாம் பேச ட்ரை பண்ணுறான். அவங்ககிட்ட கூட அவன் பேச மாட்டேங்கிறான், அவன் அமைதியாக இருக்கான். டேவும் பேசுகிறான், பட் அவங்ககிட்டயும் அவன் பேச மாட்டேங்கிறான், அவன் அமைதியாக இருக்கான். எதாவது கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான், சைலண்ட்டாக இருக்கான். அவனுக்கு 2 பேருக்கும் புரியல என்ன இவன் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான்னு. 2 பேரும் பார்த்துட்ருக்கானுங்க ஒருத்தரை. டேய் மச்சான் என்னடா, ஒரு வேளை நேற்று நீ போய் அவனை பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கானோ? இல்லையே, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே. டேய் நீ போகும்போதே அவன் தூங்கிட்டு இருந்தான், டயர்டில் இருந்தான். மேபி அதனால கூட பண்ணியிருக்கலாம்ல. நான் கூட அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல, நீ வந்து சொல்வேன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். மேபி அதனால கூட கோவத்தில் இருக்கலாம்ல. இருக்கலாம்டா. ஆமாம் இவன் அதை கோச்சிப்பான்ல. சரி கேட்கலான்டா. டே சி ஐயோ ஜாக்கே, ஜாக் இவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். நீ கூப்பிட்றா ஜாக். டே ஜாக், ஜாக் என்னடா இவன் பிடிச்சிச்சு பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கான். டேய் புள்ளியார்னு ஞாபகம் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை? இது சூப்பரா. டேய் வந்து வேலையை பாடுறான். அவன் ஏன் பேச மாட்டேன்னு கேள்றா. எதுக்கு போனேன் எதுக்கு போயிட்டான் பாருங்க. சரிப்பா. டேய் ஜாக், ஜாக், டேய் ஜாக்கே என்ன பண்ணிட்டுருக்கான்? டேய் என்ன இப்போ உன் பிரச்சனை? எதுக்கு சும்மா கூப்பிட்டுனே இருக்கா? ஏன் இப்போ கோவப்படுற? ஏன் என்னாச்சு? நாங்கள் பேசலாம். டே நேற்று வந்து உன் வீட்டுக்கு வந்தான்டா. டே உங்கள் அம்மா கூட நீ ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எழுப்பலையாம். நான் அவங்ககிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். நான் உங்களை விசாரிக்காமலாம் இல்லைடா. இப்போ நீ விசாரிச்சானா விசாரிக்கலாம், எனக்கு என்ன வந்துச்சு? புரியுதா? முட்டு கிளாஸ் அப்பர் புரிஞ்சிச்சு மச்சான்ட்டே. நம்ம கன்ஃபார்ம் அவனை விசாரிக்கலாம், அந்த கோவத்தில் தான் இருக்கான். நீ ஒன்றும் பண்ணாத, கேண்டீன் போயிட்டு பப்ஸ் வாங்கி வந்துட்டு அப்படின்னா சமாதானம் பற்றிலாம் தின்றதுலே இருக்க பற்றி. உண்மையாக சொல்கிறேன், அவன் சமாதானம் ஆகிடுவான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் மேன். எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம். ஜேகேயோட கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. திரும்பி ஜாக்கை தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா இந்த டைமில் ஜாக் தான் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். அவர் என்ன ஒன்று தான் பார்க்குறேன் இதே திருப்பி சொல்லுவான். பட் இப்போ எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு சைலண்ட்டாக இருக்கான். அதை ஜேகே நோட் பண்ணிவிட்டு டே எஸ் சார் எதுக்கு சும்மா அங்கேயே வேடிக்கை பார்த்துட்ருக்கா? அது ஒன்றும் இல்லை சார். வெளில போ சார், வெளியே போ. ஓகே சார். டேவும் வெளியே போய் நின்றுட்டான். அவன் அப்போ கூட இவன் ஜாக்கை தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே அதை நோட் பண்ணிட்டேன். எஸ் சார். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேபின் வா. ஸ்டாஃப் ரூம் வாடா. ஓகே சார் வரேன். சார் ஓரம் ஆகிடுச்சு. ஜேகே டேக்கிட்ட ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதனால் டேவும் பாரு அவன் எப்படின்னா சமாதானப்படுத்தி. புரியுதா ரிச்சர்ட்? புரியுதுடா, நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன், நீ கிளம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கிளம்பிட்டு இருப்பான். அங்கே போய் பார்த்தா உள்ளே என்டர் ஆனவனே ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே விடுங்க, ஏன்னா இருக்க போகிறாங்க? யாருமே இல்லை, எல்லாருக்குமே கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் தான் இருக்குது, போங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போன ஒன்றும் குறைஞ்சிடாது. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டேய் நானே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் உன்னை பார்த்துட்டு, நீ யாரை பார்த்துட்ருக்க? அது நான் ஜாக்கை பார்த்துணும். எதுக்கு அவனை பார்த்தா? இல்லைப்பா அவன் என்னன்னே தெரில, நேற்றுலேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. நேற்று வர லீவா, இன்றைக்கி எதாவது பேசுவான்னு பார்க்குறேன், பேசவே இல்லை என்கிட்ட. அவன் பேசுனானா அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு தெரியுமா? ஸோ இப்போ திடீர்னு அவன் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நேற்று போய் அவனை பார்க்கலான்னு நினச்சேன், பார்க்கலண்ணா. ஆமாம், ஆனால் அவங்க அம்மா தான் இல்லைப்பா அவன் உடம்பு சரியில்லைன்ட்டான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அவன் காலையில் வந்தானே பேசுகிறான் பேசவே மாட்டேங்கிறான். அதனால தான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். நீ அவனை பார்த்தமே தெரில சத்தியமாக, அதனால தான் அவன்கிட்ட அவனை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ வேறு ஒன்றுமே இல்லை. ப்ராமிஸா? சரி ஓகே ஒரு கிஸ் கூட. ஜேகே என்னடா
கிஸ் தானே கேட்குறான், வேறு எதாவது கேட்குறான்னா நான் இப்போ வேறு நான் கேட்பேன். ஆனால் நீ தான் இல்லைன்ட்டியே. வேணாம், இப்போ கிளாஸ் ரூமில் கிளாஸ் ஹவர்ஸில். ஸோ வேணாம், ப்ளீஸ் 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 ஒரே ஒரு கிஸ்ஸு, முடியவே முடியாது ப்ளீஸ். ஆமாம், உங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும், நானே எடுத்துக்கிறேன். சரி கிட்ட வராது, வருவேன், என்ன பண்ணுவேன்? ஏய், ஜேகேயோட ஷோல்டரில் டேப் பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். போதும் விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. டே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறான். ஜேகே நான் கிளம்புறேன், ஓகே பாய். போகும்போது ஜேகேயோட ஷோல்டரை பிடிச்சி கீழே இது பண்ணி அவனோட சிக்ஸில் கிஸ் கொடுத்துட்டு ஓடிட்டான். ஜேகே அதை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ நான் கிளாஸ் போகணுமா, முடிஞ்சது. உன் கிளாஸ் ரூம் போய் பார்க்குறான். பார்த்தா ஜாக்சனும் ரிச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா டேக்கு அப்போ தான் உயிரே வருது. பரவாயில்ல, அப்போ நம்மக்கிட்டேயும் பேசிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் பக்கத்தில் உட்காடுறான். அவ்வளோதான், இவ்வளோ நாள் சிரிச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான் ரிச்சர்ட் கிட்ட. பட் அந்த உட்காந்துடும் சைலண்ட் ஆகிட்டான். ரிச்சர்ட்கே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ நாள் தானே பேசிகிட்டு இருந்தா, என்னடா ஆச்சு? டேய் உன்னை தானே கேட்குறேன். டேய் சோக்கே, நான் சின்ன பையனுக்கு ஜாக். டேய் சோக்கு, என்கிட்ட என்ன பேச மாட்டேங்கிறேன்? இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்தோடனே ஏன் சைலண்ட் ஆகிட்டா? டே என்கிட்ட பேசல எதுனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அவன் காதுலேயே வாங்கலை. அவன் பாருன்னு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுமே அதை போர்டு வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் ஹென்ட்ரா வராரு. ஸோ டேவும் சைலண்ட் ஆகிட்டான், எதுவுமே பேசாமல். அப்போ பக்கத்தில் இருக்க ரிச்சர்ட் கிட்ட தான், டேய் ஏச்சா சொல்லு, என்னடாச்சு? ஏன் நான் பேசும்போது மட்டும் அவன் மீதியாயிடுறான். உங்ககிட்ட நான் தான் பேசிட்டு இருந்தான். ஆமாம், நீ எப்படி ஒன்று பேச வச்சேன்? அது அதனால கேண்டீன் போய் பப்ஸ் வேணும் வந்தேனா, சாப்பிட மாட்டேன்னு விட அப்படியே மூஞ்சி வச்சுருந்தான். வாய் பிடிச்சா அமுத்தி திணிச்சு விட்டேன். அதை அவன் கொஞ்சம் இது பண்ணான் தான், பேசாமல் தான் அடம் பிடிச்சான். அப்படி எப்படி பேசிட்டான். ஏன்டா என்ன பார்த்தானே அவன் அந்த மாதிரி பண்ணான்? தெரியலையே என்னதுக்கு அந்த மாதிரி பண்ணான்ட்டு. நான் நட பண்ண அவனை, எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு எதுவுமே தெரில. இவ்வளோ நான் தான் பேசிட்டு இருந்தான். நீ வந்து உட்காந்து சொன்னே சைலண்ட் ஆகிட்டான். எனக்கே தெரில. சரி சொட்டை போனோடனே என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு கேட்டுக்கலாம். கேட்டே ஆகணும். திருநா உங்ககிட்ட மட்டும் கேட்குறேன், உங்ககிட்ட மட்டும் பேசுவான், என்கிட்ட பேச மாட்டானா? இப்போ அவன் என்கிட்ட பேசலான்னு உனக்கு காண்டாகுதா? சரி இல்லை, நல்லா இருந்தாலும் லைட் ஆகுது, தெரியுது, வயிறு பேர்ன் ஆகுறது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு போய் நோஸ் கிட்ட ஆட்டி பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு கொழுப்பு தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயதை வச்சு கிளம்பி விடுறான். ஓ என்ன இப்படிலாம் பண்ணுறான், பின்னு நொங்கு எடுத்துகிட்ருக்கான். சரி விடு மேன், உனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் கிளாஸாக கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சது. அப்பட்டே ஜாக்கை வழிமறிக்கிறான். ஜாக்கும் இப்படி அப்படின்னு போகிறான். முடியல. டேய் பிச்சை, ஏன்டா சும்மா வந்து வழி உட்காந்து மறைச்சிட்ருக்கான்? என்னவா அவனுக்கு இப்போ வேணும்? எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து பேசு. அவன் இதுவில் ஏன்னா சாதாக்கா பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. நீ என்னை பார்த்து பேசுடா, என்னை பார்த்து பேசுன்னு சொன்னேன் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிக்ஸ் பிடிச்சி பார்த்த மாதிரி பார்க்குறான். அப்போது ஒரு ஜாக்கு அவனோட கையை தட்டி விட்டுட்டு, டேயோட கையை தட்டி விட்டுட்டு, இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லு, புரியுதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது? இத்தனை வருஷம் பண்ண அப்போல்லாம் உனக்கு பிடிச்சது, இப்போ உனக்கு பிடிக்கலையா? எதுனால என் மேலே கோவமாக இருக்க? நான் யார்கிட்டே எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு? எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. என்னை பார்த்து பேசு. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவன்கிட்ட நீ? எனக்கு அவனை பார்த்து பேச விருப்பம் இல்லை, அதனால் நான் பேசலை. என்னை டென்ஷனாக்க வேணான்னு சொல்லு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ரிச்சர்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ரிச்சர்ட் வாயில் பப்ஸ் வச்சுட்டு அவனுக்கு 2 பேரும் முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். டே ரிச்சர்ட், அவன் என்ன உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்? எனக்கு என்னடா தெரியும்? அவன் ஏன் உங்ககிட்ட பேசணும்? பார்த்தியா, இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட பேசினானா அவனுக்கு வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கத்துறான். எனக்கு என்னடா தெரியும்? டேய் இதெல்லாம் விட சொல்கிறா. எதுக்குடா இப்போ அவன் என் மேலே கோவமாக இருக்கான்? அதுக்கு ரீசன் சொல்கிறா. எது கோவமாக இருக்கேன்னு தெரியாது, பின்ன சொன்னால் தானே தெரியும். சொல்லாமல் தெரியாதுன்னா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு புரியல எதுக்கு அவன் என் மேலே கோவமாக இருக்கான். அப்போ ரிச்சரும், ஏன்டா மேலே கோவமாக இருக்க? சொல்லண்டா, நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியாதுல்ல. டேய் சொன்னாதான்டா தெரியும், தெரியாதா என்ன தெரியாதுல்ல, எங்களுக்கு புரியணுமே சொல்லு. சரிடா, எதுக்கு நான் கோவமாக இருக்கேன்னு சொல்கிறேன். நான் அவங்ககிட்ட பல தாட்டி கேட்டேன், உனக்கும் அந்த சாருக்கு எதனா கனெக்ஷன் இருக்கா? என்கிட்ட எதனா நீ மறைக்கிறியா? எதனா என்கிட்ட சொல்லணுமா? பல தாட்டி, இதை பாரு, ஒரு தாட்டி 2 பல தாட்டி கேட்டேன், என்கிட்ட மறைக்கிறியான்னு. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல. ப்ராமிஸ் வர. நான் ஏன்டா உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? நல்லா மறைக்கல. ப்ராமிஸ்லாம் பண்ணாரா? நோட் திஸ் பாயிண்ட். ப்ராமிஸ்லாம் பண்ணார். நல்லா மறைக்கலம்மா, மறைக்கல என்கிட்ட ஒன்றுமே நீ மறைக்கல. ஹானஸ்ட்டாக சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிறேன் ஒன்று, நான் என் ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்த்தேன். ஃப்ரெண்டான்றதை விட ஒரு தம்பியாக தான் உன்னை பார்த்தேன். என்னை விட சின்ன பையன்தான், என் தம்பியை தான் பார்த்தேன். ஓகே
புரியுதா? நீ நீ என்னோடய ஃப்ரெண்டுடா, நீ என்னோடய ஃப்ரெண்டு. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டா மச்சான், புரியுதா? எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து எது நடந்தாலும் எந்த விஷயம் இதுவானாலும் உங்ககிட்ட சொல்லிடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எனக்கு வந்து எதையும் மறைக்க தெரியாது. அதுவும் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடணும், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன், புரியுதா? சின்ன வயசுலேருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றையாவது மறைச்சிருக்கேனா? நீ கேட்டு எதனா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? எதனா ஒன்று மறைச்சிருக்கேனா? மச்சான் இது நடந்ததாமேன்னு கேட்பேன். ஆமாண்ணா நடந்ததுன்னு எல்லாத்தையும் விவரியாக எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஆனால் நீ அவங்ககிட்ட நீ தாட்டி கேட்டேன். ஒரு தாட்டி சொல்லணும்னு தோணுச்சா? சொல்லு. ஒரு தாட்டி சொல்லணும்னு தோணுச்சா? இல்லைல்ல, தினியும் தாட்டி கேட்டேன். சொல்லணும்னு தோணல. நானா பார்த்து நானா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறான். கோமான்றதை விட கழுகையாக வருது. மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்கான். மிக்ஸ்டு எமோஷனாகவும் இருக்குது. ஜாக்கை பார்த்து இந்த பேர ஜாக் உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்கணும்லாம் இல்லை, சொல்லணும்னு தான் நினச்சேன். எப்போ சொல்லணும்னு நினச்சேன்? சொல்லு. எப்போ சொல்லணும்னு நினச்ச? நீ சொல்லணும்னு நினச்சியா? பொய் சொல்லாத. நீ நினைக்கவே இல்லை, அதுதான் உண்மை. இல்லைடா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன ஆனா? சொல்லு, என்ன ஆனா? இத்தனை தாட்டி கேட்டிருப்பேன். நான் மறைக்கிறியா? சொல்லுடா, மறைக்கிறியான்ட்டு. என்ன நடக்குது, என்ன தான் நடக்குதுன்னு நான் கேட்டிருப்பேன்ல. சொல்லு. எதுனா ஒரு வார்த்தை சொன்னியான்னு கேட்டேன். அது வந்து தப்பு தான், நான் பண்ண தப்பு தான், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தான், மன்னிச்சிடு. தப்பு தான்டா, ப்ளீஸ் பா. நான்லாம் அவனை மன்னிக்கிற நிலைமையில் இல்லைப்பா நான், புரியுதா? விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை க்ராஸ் பண்ணி போகும்போது கத்துறான். என்னடா சும்மா பண்ணிட்டுருக்கா? நான் தான் சாரி கேட்குறேன்ல, மன்னிச்சா என்ன உனக்கு? அவ்வளோ இது கிளாஷ் ஆகுதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். காதில் வெங்காமல் போயிட்டான். அப்போ ரிச்சர்ட் பக்கத்தில் இருந்துட்டு, மச்சான் உன் மேலே தப்பு இருக்குது, நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தப்பு, அவன்கிட்ட நீ பொறுமையாக தான் போகணும், மறைச்சது உன் தப்பு தானே அப்படின்னு அவன் கேட்கும்போது ரிச்சர்டை பார்த்து முறைக்கிறான். ஏண்டா என்ன இதெல்லாம் கிடைக்கணுமே, பிச்சை மவனே, நான் பல தட்டி சொல்லிட்டானா வேணாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே எதாவது எடுக்கிறான். சரி தப்பியாமல தான் அப்படின்னு சொல்லும்போதே அவன் ஷூ தூக்கி போடுறான். மேலே விடு. சரி தப்பியாமல தான், நான் தான் சொல்லணும்னு நினைக்கல, இருந்தாலும் உனக்கு எங்கே போச்சு புத்தி? நான் சொல்லும் போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லுவேன், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னும் போது அவனும் செருப்பை தூக்கி அடிக்கிறான். அம்மா சரி செம்மையாக அடி விழுதுடா, ப்ளீஸ்டா, தப்பு தான், என் மேலே தப்பு தான், அடுத்த தாட்டி அவங்ககிட்ட சொல்லிடு, புரியுதா? சொல்கிறேன். ஐயோ, இப்போ எப்படி அவங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன் நான். அப்படியே கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டான். அப்போது ரிச்சர்ட்லேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ரிச்சர்டும் கூப்பிட்ருப்பான், நீ போ, நான் வரல, எனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயும் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த வழியாக ஜேகே க்ராஸ் ஆகிருப்பான். என்ன இங்கே பண்ணுறான் டே என்ன இவன் எதை யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷேக் பண்ணுறான். அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க? பீரியட் என்ன பீரியடு? எல்லோரும் முடிஞ்ச அளவு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்னாச்சு? உங்கள் கிளாஸ் ரூம்லேயும் யாருமே இல்லை, இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீ என்ன பண்ணுறீங்க? அது வந்து டைம் ஆனது யோசிக்கல, நான் கிளம்புறேன் இரு. என்னாச்சு? என்னதான் ஆச்சு? அது வந்து ஜேகே சொல்லு. அவன் சொல்ல முடியாமல் மென்று முழுங்கிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு ஜேகே? ஜாக்குக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னது? லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுன்னு போகுது. அதுக்கு என்ன இப்போது? அவனுக்கு தான் இருக்கனே தெரியுமே. எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன? இல்லை, அது ரிச்சர்டுக்கு தான் தெரியும். ஜாக்குக்கு இப்போது ரீசெண்டாக தெரிஞ்சது போல், அதனால தான் அவன் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கான். கிளாஸ் ரூம்லேயே ரொம்ப கோவமாக கத்திட்டு போயிட்டான். எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில ஜேகே. இப்போ ஜேகே டேயோட ஃபேஸை கட் பண்ணி, இங்கே பாரு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ணாத, அவன்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் நான் சொல்லலைன்றதை டீட்டெயிலாக அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவன் புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி தான் நடந்ததுடா, நான் அவன்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும்னு இல்லை, அப்படி இப்படின்னு இருந்தால் சொல்லு, புரியுதா? நடந்த விஷயத்த மறைக்காமல் அவன்கிட்ட சொல்லு. அவன் அதுக்கு மேலே என்ன சொல்கிறானோ அதை பார்த்துக்கலாம். கரெக்டு தான், ஆனால் அவன் கேட்கணும்ல. அவன் என்னன்னே தெரில, இப்போலாம் ரொம்ப கோவப்படுறான், திட்டுறான், என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு அப்படி தான் இருக்கும்ப்பா, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்ற. அப்போனா அவனுக்கு ஃப்ரெண்டு இதை மறைச்சிட்டாங்கன்றக்கும் இருக்குமா இருக்காதா சொல்லு. இப்போ ஜாக்ஸுக்கே எதனா ஒரு பொண்ணு வந்து பேசினாலும் இல்லை யாருனா வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அதை அவங்ககிட்ட அவன் மறைச்சிட்டு அவனுக்கு ஓவரமாக வராதா? வரும் தான். அது மாதிரி தான் அவனுக்கும் இந்த விஷயத்த நீ அவங்ககிட்ட சொல்லணும்ல. சரி கவலைப்படாத, வீடு பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டா. ஆனால் நாளைக்கு சொல்லு, இன்றைக்கி வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னா அவ்வளோதான் நீ. சரி ஓகே, நான் நாளைக்கே அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கிளாஸ் ரூம் வந்தேன். ஓகே சரி, நீங்கள் போகலையா வீட்டுக்கு? போகணுன்னா உன்னை பார்த்துட்டேன்னா அதுக்கு
உன்னை பார்த்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரியும் இருக்கல, ஒன்று கிளம்புங்க. ஏய், நான் தான் சொல்லணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. அந்த மாதிரியும் இல்லை, நீ சொல்கிறா. இப்போ என்ன ஜேகே, ஒரு கிஸ்ஸு தர மாட்டேன். அதானே உங்ககிட்ட எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். உன்னை கேட்டேன்ல, அதுவும் ஏன் தப்பு தான். நானே தான் எடுத்துக்கணும். எனக்கு தேவையானது உங்ககிட்ட நானே தான் வாங்கிக்கணும். ஐயோ, அவன் எப்படி ரொமான்ஸ் பண்ணுறான். எப்படின்னா பண்ணின்னு போட்டோம். ஏன் ஏன் உன் ஃபேஸில் மட்டும் இந்த ரொமான்ஸ்னாலே வர மாட்டேங்குது. அது அப்படிதான். என்ன அப்படிதான், ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் இப்படி ரொமான்ஸே இல்லாமல் இருந்த நீ ஃபேஸில் ரொமான்ஸே வரல என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுறது, நான் பழகிக்க வேண்டியதான். நான் என்ன ஆனால் அதுவா என்ன அதுவா எதுக்கு போய்கிட்டு வரீங்க? அங்கே இருங்க முடியாது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகேயோட ஃபேஸை பிடிச்சி தள்ளுறான். ஜேகே டேவோட 2 கையும் பிடிச்சிட்டு அண்ட் தென் அவனோட ஒரு கையால் அவனோட 2 கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் டேயோட நெக்கை பிடிச்சி கிட்ட இருக்கிறான். டே தலையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கான். முடியாது நீ முடியாதுன்னா சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். வலிக்குதுங்க, உதட எடுங்க, எனக்கு வலிக்கிறோம். இரு வலிக்குது. புதட பிடிச்சி இப்படி கடிச்சு வச்சுங்க. பிளட்டே வருதா? நான் என்ன பண்ணேன், இதுக்கு இப்படி கடிச்சிங்க? எனக்கு எனர்ஜி வேணாமா? அதுக்கு தான் அதுக்கு பிளட் வருது. ஜேகே, நீ இன்னைக்கு என் கையில் செத்தேன். இரு நீ சொல்லிட்டு டீ இந்த பெஞ்சிலேருந்து இருந்து நடந்து வரான். ஜேகேவை பார்த்த மாதிரி ஓடி வரான். ஜேகே அவங்க வந்து போகிறான். ஜேகே டேவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜேகேயோட 2 ஹேண்ட்ஸை பின்னாடி கட்டிட்டு என்ன எப்படிலாம் பண்ணா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவேன்டா. பார்த்துக்கோ, காலேஜ் வேறு அதான் தெரியும். சரி வா வீட்டுக்கு போகலாம், வா அவனை ட்ராப் பண்ணிட்டு அவனை வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே வாங்க போகலாம். ஜேகேயோட பேகு அதெல்லாமே ஜேகேக்கிட்டே இருக்குது. அந்த நீ டேயோட பேகெல்லாம் டேக்கு ஐடி கொடுத்துட்டான். மாட்டின்னு வாங்க நாங்கள் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் வர இவனோட ஐடி கார்டெலாம் மாட்டி விட்டு கொண்டு போனான். ப்ரொஃபஸருக்கு அந்த சோதனையை பார்த்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, சீக்கிரம் நடங்க, வீட்டுக்கு வர கிளம்பணும். எங்கள் அப்பா வர கேட்பான். சீக்கிரம் என்ன, அதான் உங்கள் மாமனார் வேறு கேட்பாருங்க. சீக்கிரம் நடந்து வாங்க. தேவைதான்.